கார்த்திக், உங்களை வேற யாரையும் சொந்த கொண்டாட விட மாட்டேன். இந்த நந்தினிக்கு நீங்கள், உங்களுக்கு நான், இடையில யாரையும் நான் விட மாட்டேன். எனக்கு நீங்கள் வேணும். நான் அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன். மச்சான், போய் அந்த பூக்கூடையில எடுத்துட்டு வாங்க மச்சான். சரி சரி, போதுமா இல்ல இன்னும் வேணுமா? போதும் மச்சான். சரி மச்சான், இந்த எடுத்துட்டு வரேன். நீயா விடுடி என்ன? ஏய், உனக்கு அறிவில்ல? ஒரு ஆம்பளை பையன் வந்து கிட்டி பிடிச்சிருக்க, விடுடி. எனக்கு அறிவு நல்லாவே இருக்கு. நான் கரெக்டாக தான் உங்களை கட்டி பிடிச்சிருக்கேன். எனக்கு நீங்கள் வேணும். அதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன். என்னாலலாம் உங்களை விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு நீங்கள் வேணும். ஏய், இப்ப விட போறியா இல்லையா? முடியாது. எனக்கு நீங்கள் வேணும். இங்கே பாரு கார்த்திக், உனக்கு நான் முறை பொண்ணு. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்கிட்ட. நான் அழகா இல்லையா? சொல்லு, என்னை பார்த்து சொல்லு. அடச்சி, விடுடி. உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? சொல்லு, எப்படி தெரியுது? நீ அழகா இருந்துட்டா உன் பின்னாடி நான் 40 தொங்க போட்டுட்டு வந்துவே நினைச்சேடி. சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணு. கார்த்திக், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை நல்லா பார்த்து சொல்லுங்க. கால்ல செருப்பு தான் கிடக்கி, கலத்தி அடிச்சிருவேன். வாயை மூடிட்டு படி. ஆளப்பாரு வந்துட்டு வேற ஆம்பளை எனக்கு கிடைக்கல, இப்படி வந்து அடையிற. மச்சான், என்னாச்சு மச்சான்? மச்சான், இங்க கொஞ்சம் வாங்க. மச்சான், என்ன மச்சான்? ஆமா, இவ எதுக்கு இங்க நிக்கா? இங்க பாருங்க, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. நான் என்ன வேணா சொல்லுவேன். பார்க்குறீங்களா? என்னதான் நம்புவாங்க. மகேஷ் அண்ணா, நான் ரொம்ப தலைவலியா இருக்குன்னு ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன். ஆனா கார்த்திக் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. மச்சான், இல்ல மச்சான், நான் எதுவுமே பண்ணல. மச்சான், வாயை மூடுங்க. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். கார்த்திக், நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? இப்போ பாரு, உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க. நான் சொல்றத தான் நம்புவாங்க. மச்சான், இங்க வாங்கன்னு சொன்னேன். இப்போ எதுக்கு என்ன அடிச்சீங்க? ஏய், உன்கிட்ட கார்த்திக் தப்பா நடந்துக்கிட்டான். ஆமா, என்கிட்ட அவன் தப்பா நடந்துக்கிட்டாரு. சி, இவெல்லாம் என் அத்தை பொண்ணு சொல்லவே வெக்கமா இருக்கு. உள்ள நின்று நீ என்னென்ன பண்ணுன்னு பார்த்துட்டு தாண்டி நின்று பார்த்துட்டு தான் ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து உன்கிட்ட கேட்டேன். நீ ஏன் மச்சான் மேலேயே பழி போடுத? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஏய், ஏன் கார்த்திக்கிட்ட உனக்கு என்னன்னு தெரியும்? என் தங்கச்சி கூட எத்தனை நாள் அவன் தனியா பேசியிருக்கான். ஒரு நாள் கூட சுண்டு விரல் கூட என் தங்கச்சி மேல பட்டது கிடையாது. ஆனா நீ உன்கிட்ட என் மச்சான் தப்பா நடந்துக்கிட்டான்னு பழிய தூக்கி போடுற. இதை நாங்க நம்புவோம். நீ எல்லாம் என்ன பொண்ணு? என்ன ஜென்மமோ தெரியல. எனக்கு என் கார்த்திக் வேணும். அதுக்காண்டி நான் என்ன வேணாவும் பண்ணுவேன். நீ சொன்னா மட்டும் நம்பிடுவாங்களா? நீ இல்லைன்னு சொன்னா நீ உன் மச்சானை காப்பாத்துக்கிறதுக்காண்டி போய் சொல்றேன்னு நான் சொல்லுவேன். ஹேய், என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லுடி, நான் பாத்துக்கிறேன். சொல்றேன்டா, உன் வீட்டுல எல்லார் முன்னையும் சொல்றேன். நீ தான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்னு. அப்போ பாரு, உடனே உனக்கு எனக்கு கல்யாணம் தான். நான் ஆசைப்பட்ட மாதிரி நீ எனக்கு சொந்தமாயிடுவ. நந்தினி. அப்பா அப்பா அப்பா, நான் தலைவலின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தானப்பா வந்தேன். ஆனா கார்த்திக் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாப்பா. அப்பா, இன்னும் 2 அடி கூட போடுங்க. இவளை பெத்தையும் பாருங்க. அதான் நான் பண்ண தப்பு. 2 அடி கூட போடுங்க. கொன்னு போட்டால் நான் கேட்க மாட்டேன். அம்மா, என்னம்மா என்கிட்ட கார்த்திக் தப்பா நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீ? அப்பா என்ன அடிச்சிட்டு இருக்காங்க? நீங்க வேற என்ன அடின்னு சொல்றீங்க? என்னம்மா? அப்பா. கார்த்திக், சாரிப்பா. தம்பி, சாரிப்பா. என் பொண்ணை நான் வளர்க்க தெரியாம வளர்த்து வச்சிருக்கேன். அதான் இவ்வளவு கீழ்த்தனமான வேலை பார்த்துட்டா. எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. அப்பா, நீங்க எதுக்குப்பா அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? இந்த கீழ்த்தன வேலை பார்த்ததே கார்த்திக் தான்ப்பா. ஏய், வாயை முடிட்டு ஒழுங்கா நில்லடி நந்தினி. நீ பண்ண வேலைக்கு உன்னால நாங்க தலை குடிச்சு நிக்க வேண்டியதா இருக்கு. சி, உன்னை நாங்க இப்படியா வளர்த்தோம் நினைக்கும் போது எங்களுக்கே வெக்கமா இருக்கு. அப்பா, சி, உன்னை பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சு ஆனேன் பாரு. அதான் எனக்கு நீ நல்ல பேரை வாங்கி தந்துட்ட. எனக்கு கார்த்திக் வேணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணீங்க தெரியாது. எனக்கு கார்த்திக் வேணும். என்னால கார்த்திகை விட்டு கொடுக்க முடியாது. ஏங்க, எதுக்குங்க பார்த்துட்டு நிக்கீங்க? 2 அடி போடுங்க. இது திருந்தாத ஜென்மமா இருக்கு. அம்மா. ஜானகி, துணி எல்லாத்தையும் பேக் பண்ணு. இதுக்கு மேல நம்ம இருக்க வேண்டாம். இவளை கூட்டிட்டு கிளம்புவோம். அர்ஜுன் அப்படியே வீட்டுக்கு வர சொல்லுவோம். இதுக்கு மேல நம்ம இருக்க வேண்டாம். சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். இவளால எல்லாரும் தனி குடிக்கிறதுக்கு வீடு போய் அது சேரும். ஏய், போய் கிளம்பு போ. என்னால வர முடியாது. நான் இங்க தான் இருப்பேன். உனக்கு இங்க இருக்க என்ன உரிமை இருக்கு? சொல்லு, உனக்கு இங்க என்ன உரிமை இருக்கு இங்க இருக்க போறதுக்கு? இது நம்ம அத்தை வீடு. நான் இங்க தான் இருப்பேன். எனக்கு கார்த்திக் வேணும். என்னால கார்த்திகை விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு கார்த்திக் வேணும் வேணும் வேணும். இல்லைன்னா என் உயிரை நான் விட்டுருவேன். அப்படியா? செத்து போ, போடி. அம்மா அம்மா, ஏமா? எனக்கு கார்த்திக் வேணுமா? என்னால விட்டு கொடுக்க முடியாது. இங்க பாரு நந்தினி, உனக்கு மட்டும்தான் கார்த்திகை பிடிச்சிருக்கு. ஆனா கார்த்திக்கு உன்னை துளி அளவு கூட பிடிக்கல. தேவையில்லாம எதுவும் பேசாம கொள்ளாம கிளம்பு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். உனக்கு வேற இடத்துல நல்ல மாப்பிள்ளை பாத்தியாச்சு. நீ கிளம்பு போ. என்னால எவனையும் கல்யாணம் பண்ண முடியாது. எனக்கு கார்த்திக் தான் வேணும். ஜானகி, இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம இங்கிருந்து கிளம்பிருக்கணும். எல்லாத்தையும் பேக் பண்ணு. இவளை இழுத்துட்டு அது வா. வாடி. அம்மா, என்ன விடு, நான் வர மாட்டேன். மோனத்தை வாங்காம வாடி. மூங்கி அறையாம பார்த்துட்டு பேசிட்டு நிக்க. நீ வரலன்னா காலில் கிடக்கிறத கலத்தி அடிக்கலாம் தான் இருந்தேன். நீ வந்துட்டல,
மச்சான் என்ன நீ ஒரு துளியில கூட சந்தேகப்படல. ஆமா ஆமா உன் மேல சந்தேகப்படுறாங்க. அனுப்பு கூட தனியா பேசும்போதே வாயை மூடிட்டு கையை கட்டிட்டு நிப்பேன். இதை இவட்ட நீ தப்பா நடந்துகிட்ட இதை நான் நம்புவேன். போடா. சரி மச்சான் இங்க நடந்து யாருக்கும் தெரிய வேண்டாம். சரி மச்சான் வா மச்சான் வேலையெல்லாம் இருக்கு. இப்ப வந்துருவாங்க அதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிக்கணும். வா போலாம். சரி மச்சான். என்ன என்ன வேணும்? நான் உங்க அப்பாட்ட பேசுறேன். எங்க அப்பா கிட்ட நீங்க என்ன பேச போறீங்க? முதல்ல எனக்கு விருப்பம் இருக்கணும், புரியுதா? இங்க பாரு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு எனக்கு தெரியும். ஆனா நீ உன்னோட பாஸ்ட்டை பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்க. இங்க பாரு அது எனக்கு தேவையே இல்லை. அது ஒரு பாஸ்ட், அது முடிஞ்சது. அது கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. எங்க அப்பா அம்மாலாம் சரிபட்டு வரமாட்டாங்க. நான் ஸ்ட்ரெயிட்டா உங்க அப்பா கிட்டே நான் பேசுறேன். இங்க பாருங்க, உங்க அப்பா அம்மாக்கு விருப்பம் இல்லை, தேவையில்லாம எதுவும் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்க அப்பா அம்மா உங்களுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. போங்க, தேவையில்லாம எதுவும் பண்ணாம என்கிட்ட இப்படி வந்து பேசிட்டிக்காம நீங்க கிளம்புங்க. எங்க அப்பா கிட்ட எல்லாம் பேச ஒன்றும் கிடையாது. எனக்கு யாரு மேலேயும் விருப்பம் கிடையாது. இங்க பாரு இந்து, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. எங்க அப்பா அம்மாவையும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் முதல்ல உங்க அப்பா கிட்ட பேசி நான் சம்மதம் வாங்கிக்கிறேன். அப்புறம் எங்க அப்பாவையும் அம்மாவையும் எப்படி சமாளிப்பணும்னு எனக்கு தெரியும். உன் விருப்பம் தான் இப்ப எனக்கு முக்கியம். இங்க பாருங்க, என் மனசுல யாருமே கிடையாது. என் அப்பா எந்த பையனை கல்யாணம் பண்ண சொல்றாரோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காம உங்க வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்புங்க. பார்க்கலாம். உன் மனசுல நான் வருவேன். கண்டிப்பா உன் மனசுல நான் இடம் பிடிப்பேன். உன் சம்மதத்தோடையே உன் அப்பா கிட்ட பேசி நான் சம்மதம் வாங்குறேன். முடிஞ்சதை பாருங்க, கிளம்புங்க. இந்து. ராஜத்தான், என்னத்தான்? என்னம்மா நீங்க நிக்க? உன்னை வெண்பா கூப்பிட்டாமா? இதோ போறேன் தான். நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அது இல்ல எனக்கு இந்துவை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன். அப்படின்னா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி மாமா கிட்ட பேசுங்க. அப்பா கிட்ட பேசுனேன். அப்பா எதுக்குன்னு தெரியல, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இன்ன வரைக்கும் என்னோட விருப்பத்துக்கு எதிராக அவங்க இருந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வேண்டவே வேண்டாம்னு சொல்றாங்க. என்ன ரீசன் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா எனக்கு இந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னாலலாம் இந்துவை விட முடியாது. எனக்கு பொண்டாட்டினா ஹிந்து மட்டும்தான், வேற யாரும் இல்லை. நான் ஒன்று கேட்கலாமா? என்ன சொல்லுங்க. இந்துவோட பாஸ்ட்ல என்ன நடந்தா உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எல்லா விஷயமுமே தெரியும். ஆனா எனக்கு அது தேவையில்லை. எனக்கு இந்து இப்போ எப்படி இருக்கா அது மட்டும் போதும். இல்லை இல்லை நானும் உன்னை வாட்ச் பண்ணிருக்கேன். நீ நல்ல பையனாக தான் இருக்க. இந்துக்கு கரெக்டாக தான் இருப்பேன். இந்த மனசை மாத்துங்க. நான் மாமா கிட்ட நான் பேசுறேன். என்ன சொல்றீங்க? இந்துக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். ஏன்னா இந்து பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கு மேல அவ கஷ்டப்படக்கூடாது. நல்ல நிம்மதியா சந்தோஷமா வாழணும். நீங்க சொல்றது புரியுது. கண்டிப்பா இந்து மனசுல நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மாமா கிட்ட பேசுவேன். அதுக்கு முன்னே நான் பேச மாட்டேன். இந்து சம்மதத்தோட இந்துவும் நானும் வந்து ரத்ன மாமா கிட்ட பேசுறோம். அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். இந்து மனசுல இடம் பிடிக்க என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். சரி மாப்பிள்ளை பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போக டைம் ஆயிட்டு கிளம்பலாம் வாங்க. சரி. என்ன நீ ராஜானையும் கூப்பிடலாம். சரிங்க ராஜா. சரி போலாம். இந்து உன் மனசுல நான் கூடிய சீக்கிரம் இடம் பிடிக்கிறேன். நீயும் நானும் சேர்ந்து போய் மாமா கிட்ட கேட்கலாம். அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். உன் மனசை கூடிய சீக்கிரம் நான் மாத்துறேன். சந்தியா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கங்க. அது நமக்குள்ள இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம். நானும் உங்ககிட்ட இதை தாங்க சொல்லணும்னு நினைச்சேன். என்ன சொல்ற சந்தியா? ஆமாங்க, ஏன்னா நமக்கு கல்யாணம் முடிச்சது காரணம் உங்களுக்கு நான் சொந்தமாகணும். அதுக்காக தான் நமக்கு அவசர அவசரமாக கல்யாணம் முடித்தாங்க. ஆனால் எனக்கு மூத்தவ வெண்பாக்கா தானே. அதான் ராஜாத்தானுக்கும் வெண்பாக்காக்கும் மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு மற்றதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலான்னு தாங்க நினச்சேன். அது வரைக்கும் நம்ம லவ் பண்ணுவோங்க. சந்தியா உண்மையில நான் மனசுல என்ன நினைக்கிறேனோ அது அப்படியே நீ சொல்ற. உண்மையில நான் ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கேன். அதான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மனைவியே கிடைச்சிருக்கா. உண்மையிலே நான் அதிர்ஷ்டசாலி தான். அப்படியா? ஆமாடி என் பொண்டாட்டி. போதும் போதும். அப்படியா? ஆமாம். சரி சூர்யா, ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன். சரிம்மா போ. என்ன ராஜா அப்பலேருந்தே யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்னாச்சு? இல்லைன்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன ராஜா சொல்லுங்க. அது அர்ஜுன் இருக்கான்ல, அர்ஜுனுக்கு நம்ம இந்துவை பிடிச்சிருக்கோம். என்னங்க சொல்றீங்க? ஆமா அர்ஜுனுக்கு இந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்துக்கும் அர்ஜுனை பிடிச்சிருக்கு. ஆனா அவன் மனசுல அவளை தாத்திக்கிட்டு வேண்டான்னு ஒதுங்கி போறா. என்ன ராஜா சொல்றீங்க? ஆமா அர்ஜுனுக்கு இந்துவை பிடிச்ச உடனே இந்து இல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கா போல. உடனே அர்ஜுன் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லி மாமா கிட்ட பேசலான்னு அவங்க அப்பா கிட்ட போய் பேசிருக்கான். ஆனா அவங்க அப்பா அம்மா இல்ல இது வேண்டாம், இது செட் ஆகாது, வேண்டவே வேண்டாம், உனக்கு வேற இடத்துல பொண்ணு பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க ராஜா, அப்பா இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. அதுவும் அவங்க குடும்பம்னா கண்டிப்பா வாய்ப்பில்லை ராஜா, வேண்டாம். எதுக்கு மாமா அப்படி பண்ண மாட்டாங்களே, என்னாச்சு? இல்ல
கண்டிப்பாக அர்ஜுன் ஃபேமிலியாக இருந்தால் அப்பா கண்டிப்பாக வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதான் ஏன் வெண்பா? அது என்னன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டே கேட்டுக்கிறேன், சாரி. நான் இப்போ அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போயிட்டு எப்போ வருவேன்னு எனக்கு தெரியல. ரிட்டன் வந்ததுக்கப்புறம் தான் வீடியோ என்னால் பண்ண முடியும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் வீடியோ வராது. சாரி. அது வரைக்கும் காத்துருங்க. சின்ன வீடியோ எடிட்டிங் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி வேணால் அப்லோட் பண்ணுவேன். மற்றபடி வீடியோ கண்டிப்பாக என்னால் அங்கே போய் வாய்ஸ் எதுவுமே கொடுக்க முடியாது. சாரி ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.